இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைமராவில் வந்துட்டு விஷுவலைசர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாஃப்ட்வேருக்குள்ளே லாகின் பண்ணிக்கிறோம். ஸோ லாகின் பண்ணோன்னே பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராஜெக்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணோமோ அந்த ப்ராஜெக்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ விஷுவலைசர் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் இந்த டேப் போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம அன்றைக்கி ஜென்ரலாக பார்த்துருப்போம். ஸோ கேன் சார்ட் இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நான் இந்த சைட் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எனக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ ஓப்பன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன மாதிரி நான் அன்றைக்கி கிளாசிக் ஷெடியூல் லேஅவுட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ கேலண்டர் அண்ட் ஆர்டினல் டைம் ஸ்கேல் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் எப்படி நமக்கு ஒரு விஷுவலைசர் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஜஸ்ட்டு கேலண்டரனுடைய டேட்ஸ் மட்டும் வச்சுட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி என்னென்னா கேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஒன்ஸ் அகெயின் நம்மளுடைய ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி ரைட் சைட் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங்கில் இப்போ பேஸ்லைன் விசஸ் கரண்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ பேஸ்லைன்னா இந்த மாதிரி பாட்டம்லேருந்து வரக்கூடிய ஒரு லைன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷுவலைசரும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வியூ பண்ணலாம். ஸோ இதுதான் விஷுவலைசர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் இன் பண்ணணும், இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறேன். இந்த சைட் கேன் சார்ட்டை மெயினாக நான் வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து எப்பயுமே அடுத்த ஷார்ட்கட் ரைட் கிளிக் பண்ணி காலம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நான் வியூ பண்ணலாம். அதர்வைஸ் இந்த டூல் பாரில் இருக்கக்கூடிய இந்த காலம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நான் வியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்டரிங்கில் எனக்கு ஏதாச்சும் ஃபில்டரிங் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் எனக்கு வேணும்னா நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் WBS அண்ட் ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த நம்பரிங் மூலியமாக நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரினா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லைக் பேஸ்லைன் க்ரியேட் பண்ணணும், எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த காலம்ஸ் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் மாதிரி ரிசோர்ஸ் யூசேஜ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸை எந்தெந்த டேட்டில், அதாவது இப்போ என்னுடைய கேலண்டரில் நான் இந்த ஆக்டிவிட்டிக்கு ரிசோர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எந்தெந்த டேட்டில் எனக்கு வருது, ஸோ எவ்வளோ கவுண்ட் வருது ஹெட் கவுண்ட் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இந்த ரிசோர்ஸ் யூசேஜ் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன். நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு க்ரியேட் பண்ண அந்த ரிசோர்ஸஸையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு டிஸ்பிளே ஆகும், ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட். இங்கே நம்ம எவ்வளோ அந்த டேட்டுக்கு வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் ஒன்ஸ் அகெயின் பாஸ்ட் பேஜுக்கு போகணுன்னா இந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம். இப்போ அனதர் ஷார்ட்கட் வந்து நான் ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு கெயின் பேக் அப்படின்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நான் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் ஃபார்ம் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் எனக்கு வித் கேன் சார்ட்டோட வேணும்னா இந்த ஆப்ஷன். இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு நோட் புக்கில் வந்து ஐ எம் கோயிங் டு ஷோ த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜென்ரலாக அந்தந்த WBSல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி வரும். ஓவராலாக சூஸ் பண்ணால் எல்லாமே வரும். ஸோ இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணல அந்தந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுக்குறோம்ல, FS இந்த மாதிரி கொடுக்குற ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா இந்த டயக்ராம் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் ஆஃப் த ட்ரிக்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ். இப்போ நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு இங்கே கூட என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஆக்டிவிட்டி நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு அசைன் ரிசோர்ஸஸ்னாலுமே யூ கேன் சூஸ் எனி கிரியேட்டட் ரிசோர்ஸஸ் அண்ட் அசைன் ஹியர். ஸோ தட் எனக்கு என்ன ஆகிடும்னா ரிசோர்ஸஸ்மே அசைன் ஆகிடும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் எனி டோட்டல் லேபர் யூனிட்ஸ் எவ்வளோ, நான் லேபர் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ்னா ஐ கேன் ஃபிக்ஸ் யூஸிங் திஸ் டேப் ஆல்சோ. திஸ் இஸ் another ஷார்ட்கட் மெத்தட்.
if I want to assign relationship, for example, predecessor, successor or something, yes option choose பண்ணுவேன். இல்லைனா I'll go with no option. So I'll choose the predecessor. For example, this is my predecessor means I can assign the activity and I'll choose next option. If I want to assign the successor, இதுனா எனக்கு இதுவாக தான் இருக்கும் successor. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் ஆட் ஆயிடுச்சு. So this is also another shortcut method in order to add an activity using this relationship lines. Okay, hope you understand the topics what we have discussed on overall Primora. So thank you so much guys, thank you so much, bye bye.